بسم الله الرحمن الرحيم لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு ஆரம்பமாக நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நானும் பதிவு செய்து என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து பாவமான தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிக சிறப்பான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை விளக்க கூட்டத்தினை திறம்பட ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கின்ற IAT அமைப்பினருக்கும் பல பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகை தந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உன்னதமான லட்சியத்தை மையமாக வைத்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இல்லங்களிலே இருந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண்ட சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வினுடைய உபதேசத்தின்படி தங்களுடைய வாழ்வில் செய்த ஒரு ஹஜ்ஜின் பொழுது அரஃபாவில் வைத்து இந்த மனித சமூகத்திற்கு தேவையான ஒரு உரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்தில் நாம் எல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாதம் ரமலானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பள்ளியிலே இஹ்திகாஃப் இருந்து கொண்டிருந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதச் சொல்லி சரிபார்ப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63வது வயதில் பள்ளியிலே இஹ்திகாஃப் இருக்கும் பொழுது அதே போன்ற ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதுங்கள் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கம் போல ஓதி காண்பித்தார். கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்வது வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதரை மீண்டும் ஒரு முறை ஓதுங்கள் என்றார். இரண்டாவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் ஒரு முறைதான் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவார், சரிபார்க்கப்படும், திரும்பச் செல்லுவார். வழக்கத்திற்கு மாற்றமாக 2 முறை ஓதச் சொல்லி சரிபார்த்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்றவுடன் தன்னுடைய மகள், அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று, அருமை மகளே, இந்த ரமலானுடைய மாதத்தில் வழக்கத்திற்கு மாற்றமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு முறைதான் திருக்குர்ஆனை ஓதச் சொல்லுவார், நானும் ஓதுவேன், சரிபார்க்கப்படும். ஆனால் இவ்வருடம் வழக்கத்திற்கு மாற்றமாக 2 முறை ஓதப்பட்டு சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய ஆயுள் காலம் சுருங்கிவிட்டதோ, நான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கப் போகிற நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனுடைய அம்மா ஜூஸ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த அத்தியாயம் மிக விரைவில் இஸ்லாமிய மார்க்கம் வளரப்போகிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் இணையப் போகிறார்கள். அப்படி இஸ்லாம் பறந்து விரிந்து வளரும் பொழுது நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்ற ஒரு அத்தியாயம் இறங்கியது. இந்த அத்தியாயம் எதை குறிக்கிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற்ற அந்த இஸ்லாமிய மார்க்கம் பெரிய அளவிலே வளரப்போகிறது. கூட்டம் கூட்டமாக, கோத்திரம் கோத்திரமாக எல்லோரும் இந்த மார்க்கத்தை பின்பற்றப் போகிறார்கள். ஆகவே நபியே, நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் என்பதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆயுள் காலம் முடிவடைய போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காண்பித்து இறக்கப்பட்ட அத்தியாயம் என்பதை சஹாபாக்கள் பின்னர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அதிபராக அனுப்பும் பொழுது கூட முஆத் பின் ஜபல் அவர்களை துல்ஹுலைஃப் என்று சொல்லப்படுகிற மதீனாவினுடைய எல்லையிலே வைத்து வழி அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஆதே, நீங்கள் யமன் நாட்டிற்கு அதிபராக செல்கிறீர்கள். அங்கே வேதம் வழங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் போனவுடன் அந்த மக்களை இஸ்லாத்தின்பார் அழைப்பு கொடுங்கள். யமன் நாட்டிலே இருந்து நீங்கள் திரும்ப வருகிற பொழுது நான் இருப்பது சந்தேகம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன செய்தியும் ஹதீஸுகளிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ரமலானுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் வந்து துல்காய்தா ஆரம்பமாக போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார். இந்த வருகிற ஹஜ்ஜை நான் செய்ய போகிறேன், வருகிற மக்கள் எல்லாம் வாருங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழ வேண்டும் என்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்கிற பாடம் நடத்தி விட்டார். எல்லா இபாதத்துகளையும் போதித்தார், ஹஜ்ஜை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்வில் ஹஜ் செய்ய போகிறார் என்பதை தெரிந்தவுடனே தூதரோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஒரு புறம் இருந்தாலும், ஹஜ்ஜினுடைய சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும், வருகிற தலைமுறைக்கு நாம் சொல்லி எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற பேர் ஆர்வத்தோடு வியாபாரத்திற்கு சென்றிருந்த பெருமக்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள். உறவினர்களுடைய வீடுகளில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு மதீனா வர தொடங்கினார்கள். போருக்கு சென்றவர்கள் எல்லாம் உடனடியாக திரும்ப வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி போர் ஆரம்பித்தார்கள். இப்படி
லட்சோப லட்ச மக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். பொதுவாக இந்த உலக வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் உலகத்தில் இருந்து விடை வரும் பொழுது எதையாவது ஒன்றை எழுதி வைத்து சாதித்து விட்டு செல்வது வழக்கம். உள்ளே புத்தகத்தை எழுதுவார்கள், அல்லது ஏதாவது கவிதை நடையிலே மக்கள் படிக்கும் பொழுதெல்லாம் அவரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு செய்திகளை சொல்லிவிட்டு செல்வது வழக்கம், உலக மரபு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேருரையின் பொழுது நிகழ்த்திய அந்த உரை இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு நடத்தியிருக்கிறார், பெண்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார், ஜும்மா பிரசங்கம் நடத்தியிருக்கிறார், பெருநாள் பிரசங்கம் நடத்தியிருக்கிறார், சூரிய கிரகண தொழுகைக்கு பிறகு மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார், வாராந்திர வகுப்பு நடத்தியிருக்கிறார். ஆயிரம் நிகழ்ச்சிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கும் பொழுது அதிகபட்சம் நாமெல்லாம் எடுத்து வாசித்தால் ஒரு 5 நிமிடத்தில் வாசித்து விட முடியும். அதுதான் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உரையாக இருந்தது. ஆனால் அரஃபா பேருரை மட்டும் சற்றேறக்குறைய எல்லா ஹதீசுகளையும் தொகுத்தெடுத்து நாம் ஒன்றாக வாசித்து முடிக்கும் பொழுது ஒரு சற்றேறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் தேவைப்படுகிறது. நீண்டதொரு உரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். ஏனென்றால் வந்திருந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியாது தன்னுடைய ஆயுள் காலம் முடிய போகிறது, எந்த நேரம் தனக்கு மரணம் வரலாம், நம்முடைய தூது செய்தி முழுமையடைய போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரை தவிர, அதிகபட்சம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா உரையிலே லட்சோப லட்ச மக்களை பார்க்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். வெண்ணிற ஆடை அணிந்து தலைவிரி கோலத்தோடு புழுதி படைந்த மேனியோடு எல்லா முத்திலும் துறந்து தன்னுடைய தோழர்கள் அந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால வாழ்வையும் சுருக்கி அந்த உரையை மட்டுமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் கேட்டால், அதன்படி நடந்தால் அவன் நிச்சயமாக சொர்க்கம் செல்லுகிற அளவுக்கு எல்லா உபதேசங்களையும் உள்ளடக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய உரைதான் அரஃபா பேருரை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உரை வைர எழுத்துக்களால் வரையப்பட வேண்டிய உரை, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தேவையான உரை, நம்முடைய தக்வா, நம்முடைய ஈமான், நம்முடைய ஹிதாயத்தை பாதுகாக்கக்கூடிய உரை. அந்த உரையிலிருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்ன என்பதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசப் போகிற ஒரு தலைப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா பேருரையில் மக்கள் மத்தியிலே ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் லட்சோப லட்ச தூதர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு, ஒவ்வொரு நாட்டினருக்கு, ஒவ்வொரு கோத்தினருக்கு, இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி தூதர் இல்லை, வேதங்கள் இல்லை என்பதை அல்லாஹ் முடிவு செய்து இறுதி நபியாக அல்லாஹ் ஆக்கினான். ஆகவே அவருக்கு வழங்கப்பட்ட அந்த மார்க்கமாகிய இஸ்லாத்தை அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த அரஃபா பேருரையின் பொழுது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சுப செய்தி அடங்கிய வசனத்தை அல்லாஹ் அருளினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், இந்த இஸ்லாத்தை நான் அங்கீகரித்து விட்டேன் உங்களுக்காக. என்னுடைய அருள், என்னுடைய கிருபை, என்னுடைய ரஹமத் அனைத்தையும் உங்களின் மீது நான் பரிபூரணமாக்கி விட்டேன் என்கிற ஆயத். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆயத் இறங்கியவுடன் குழுமை இருக்கிற மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான். தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹமத்தை இந்த நபியின் மீது அல்லாஹ் பூரணமாக்கி விட்டான். இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மிடமிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்புக்கொண்டு விட்டான், அங்கீகரித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய அருளாக நமக்கு கிடைத்தாரே, அந்த தூதரின் மூலம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தையே முழுமைப்படுத்தி விட்டானே, அதுவும் ஒரு பெருநாளுடைய நாள், அரஃபாவுடைய நாள். ஒவ்வொரு வருடத்தினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த நாட்களில் அரஃபாவுடைய நாள் மிகப்பெரிய சிறப்புக்குரிய நாள்.
இந்த நாளில் நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹ் தூதரின் மூலம் முழுமைப்படுத்தி விட்டானே, அந்த மார்க்கத்தை நம்மிடமிருந்து அல்லாஹ் அங்கீகரித்து விட்டானே என்று சஹாபாக்கள் எல்லாம், அரஃபா உடையோடு இருந்த அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபர்களும் ஆற தழுவி கட்டி முத்தமிட்டு மகிழ்ந்து கொண்டாடினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுக ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டார்கள், உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கிய ஆயத், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், உங்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை நான் அங்கீகரித்து விட்டேன், என்னுடைய அருள் என்னுடைய ரஹமத்தை நான் பூரணமாக்கி விட்டேன் என்கிற ஆயத். சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் அழுகிறீர்கள்? சஹாபாக்கள் கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், இறக்கப்பட்ட ஆயத்தை நீங்கள் ஊன்றி கவனித்தீர்களா தோழர்களே? மார்க்கம் முழுமையடைந்ததாம். அப்படியானால் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனி வஹி வராதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி நிறுத்தப்பட்டதாக மறைமுகமாக சுட்டி காண்பிக்கிற ஆயத் அல்லவா இந்த ஆயத். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹிகள் வரும், இறை செய்திகள் வரும். நம்மிடத்தில் அவ்வப்பொழுது எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு அல்லாஹ் இதை சொன்னான், அல்லாஹ் உங்களிடத்தில் இதை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் இதை செய்யக்கூடாது என்றான், அல்லாஹ் இதை செய் என்றான் என்றெல்லாம் இறை செய்தியின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு பேசுகிற அந்த ஒரு வாய்ப்பை நாம் இழந்து விட்டோமே. இறை செய்தி இறங்க இறங்க நாம் கேட்க கேட்க நம்முடைய ஈமான் அதிகரிக்குமே, நம்முடைய தக்குவா அதிகரிக்குமே. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத சம்பவம் கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலைதான் அந்த அரஃபா பேருரை. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உபதேசம் செய்தாலும் அதை எழுதி பாதுகாத்து வையுங்கள் என்று சொல்ல மாட்டார். காரணம், திருக்குர்ஆன் இறங்கும் பொழுது எழுதி பாதுகாக்கப்படுகிற நேரம் அந்த நேரம். இறை செய்தியை தவிர எதுவுமே எழுதாதீர்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இறை செய்தியும் எழுதி தன்னுடைய உபதேசத்தையும் மக்கள் எழுதினால் எது தன்னுடைய உபதேசம் எது இறைவனுடைய உபதேசம் என்று தெரியாமல் போய்விடும். ஆகவே எழுதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருந்தார்கள். அரஃபா பேருரையை மட்டும் வித்தியாசமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், இந்த உரையை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். வந்திருந்த நீங்கள் எல்லாம் வராத நபர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்வது உங்களுடைய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரை. அந்த உரையில் வைத்து ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? மக்களே, இந்த மார்க்கத்தை உங்களிடத்திலே நான் முழுமையாக எடுத்துச் சொல்லிவிட்டேனா என்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் சொன்னீர்கள் என்றார்கள் சஹாபாக்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ சம்பவங்களை, சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறோம். மீலாது விழா கொண்டாடுகிறோம், மேராஜுடைய நோன்பு நோக்கிறோம், ரஜபு மாதத்தில் கூட ஒரு நோன்பு வைக்கிறோம். எத்தனையோ மார்க்கத்தில் இல்லாத காரண காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோம் நன்மை என நினைத்து. மௌலூது பாடல்களிலே இருந்து கந்தூரி விழா வரை எத்தனையோ வைபவங்களை நாம் நடத்துகிறோம். இதெல்லாம் இஸ்லாம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ரபியுல் அவ்வலை சொல்லாமல் இதை கேட்கிறீர்களே என்று கேட்கவில்லை. மேராஜுடைய நோன்பை மறந்து விட்டீர்களே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவில்லை. அழகான திக்ருகள், ஸலவாத்துகள், திக்ரு மஜ்லிஸ் கூட்டங்கள் நடத்தப்படுகிற திக்ருகளை எங்களுக்கு கற்றுத்தரவில்லையே என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் பிறந்த தின விழா கொண்டாட வேண்டுமே, யா ரசூலல்லாஹ் நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று சொல்லவில்லை. வருடத்திற்கு ஒரு முறை கந்தூரி விழா நடத்த வேண்டுமே, அதை நீங்கள் மறந்து விட்டீர்களே, மறந்து கேட்கிறீர்களே, மார்க்கத்தை முழுமையாக சொன்னேனா என்று சஹாபாக்கள் கேட்கவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த இறை செய்தியை முழுமையாக முழுக்க எங்கள் மன்றத்திலே நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி. 3 விடுத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உரையை துவக்குகிறார். அந்த உரையில் மனித சமூகத்தோடு ஒரு மனிதன் வாழும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறை, பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ் பட்டியலிட்டு தடுத்திருக்கின்ற குற்றவியல் சட்டங்கள், குறிப்பாக நம்முடைய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நம்முடைய தாய்மார்களாகிய பெண்களை உயர்த்தி சொல்லப்பட்ட வாசகங்கள், தனக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு முன்னறிவிப்புகள், சைத்தானை பற்றி உள்ள ஒரு எச்சரிக்கைகள், எதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அருமையான உபதேசம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மாதம் எந்த மாதம் தெரியுமா? இந்த நாள் எந்த நாள் என்று தெரியுமா? இந்த நகரம் எந்த அளவுக்கு சிறப்புமிக்க நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா என்றார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள் என்பார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு தெரியும் மக்கா மாநகரம் புனிதமானது, அரஃபாவுடைய நாள் புனிதமானது, துல்ஹஜ் மாதம் புனிதமானது, சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனால் என்றைக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் தெரியுமா, உங்களுக்கு இதனால் பதில் சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்டால் சஹாபாக்கள் சொல்வார்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள். தெரிந்தால் கூட சொல்ல மாட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் புதிதாக ஏதாவது வஹியை இறக்கி புதிய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறானோ என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் அப்படி சொல்லுவது வழக்கம். இந்த மாதம், இந்த நாள், இந்த இடம், இந்த ஊர் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த நகரம் மக்காமா நகரம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, அதே போல புனிதமானது உங்களுடைய சகோதரர்களுடைய தன்மானம், உங்களுடைய சகோதரர்களுடைய மானம் மரியாதை, உங்களுடைய சகோதரர்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சகோதரர்களுடைய உயிர், உங்கள் சகோதரர்களுடைய ரத்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு விரும்பி தருகிற பொருளாதாரத்தை தவிர உங்களுடைய சகோதரர்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனித நேயத்திற்கு முன்மாதிரியான ஒரு தலைவர், மனித உயிர்களை அல்ல மனித மாண்புகளை, மனித உணர்வுகளை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்று போதித்த மாபெரும் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், ஒரு முஃமினான ஒரு அடியானை நீ குறைத்து மதிப்பிட்டு பார்த்தால் அதுவே ஒரு பாவம் என்றார்கள். ஒரு மூமினான ஒரு அடியானை ஏளனமாகவோ குறைத்து மதிப்பிட்டோ அல்லது அவருடைய தகுதியை குறைத்தோ நீ பார்வை பார்த்தால் கூட நீ தீயவன் என்பதற்கு போதுமான அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எதற்காக வேண்டி நமக்கு அனுப்பினான்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்கிறான் அல்லாஹ். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹ்தூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா உரையில் இறுதியின் உரையில் இறுதி வசியத்தாக மக்களாகிய நமக்கு சொன்ன பேருரையினுடைய ஒரு பாகம் தான் இந்த பாகம். கொள்கையை ஏற்ற உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரர்களுடைய மானத்தோடு விளையாடாதீர்கள். அவர்களுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். அவர்களுடைய தன்மானம், அவர்களுடைய கௌரவம், அவர்களுடைய அந்தஸ்தெல்லாம் உங்களுடைய தன்மானம், கௌரவம், அந்தஸ்தாக நீங்கள் பாவிக்க வேண்டும். அவர்களின் மீது அவதூறு சொல்வது, அவர்கள் மீது பழிப்பேச்சு பேசுவது, கோல் மூட்டுவது, இல்லாததை பொல்லாததை எல்லாம் சமூகத்திலே எடுத்துச் சொல்லி குழப்பங்களை விளைவிப்பது, உன்னுடைய சகோதரனுடைய மானத்தோடு விளையாடுவது, அசிங்கத்தை குறைபட்டு பேசி வெளியிலே கேவலப்படுத்துவது, இப்படியான காரணகாரியங்களை எல்லாம் செய்யாதீர்கள். அது மூமியினுடைய பண்பல்ல, அது முஸ்லிமுடைய பண்பல்ல. நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இந்த அரஃபா, இந்த அரஃபாவை காட்டிலும் மூமியினுடைய மானம் புனிதமானது. ஜாக்கிரதை.
இந்த புனிதமிக்க இந்த ஹஜ்ஜை காட்டிலும் மூமினுடைய பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது. எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் மூமின்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் விரும்பி தருகிற பொருளை தவிர மீதமெல்லாம் உங்களுக்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஆண்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? திருமணத்தின் பொழுது பெண்ணிடமிருந்து கைக்கூலியாக வரதட்சணை பெறுகிறோமே. மூமினானவர்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரதட்சணை வாங்குகிற காரணத்தினால் நாம் எல்லாம் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வரதட்சணையாக, வாகனமாக, காசாக, நகையாக நீ கேட்டு பெறும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய உள்ள மக்களுடைய உணர்வுகளை நீ நினைத்து பார்த்தாயா? 4 பெண்கள், 2 பெண்கள், 5 பெண்களை பெற்ற தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? எல்லாம் முன்னிடத்திலே கொடுத்தால் மீதமுள்ள அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை செலவுக்கு என்ன செய்வார்கள்? அந்த குடும்பமே மழை வெயில் என்று கூட பாராமல் ரத்தத்தை வியர்வையாக மாற்றி சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் வேதனையோடு நொந்து சபித்து உம்முடைய கையிலே தருகிறார்கள். அதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொன்னார்கள், அடுத்தவர்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது. விரும்பி தந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், விரும்பி தராவிட்டால் அது உங்களுக்கு ஹராம், அது உங்களுக்கு ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த 4 தேதி முதல் வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுவது, வட்டி வசூலிப்பது, வட்டிக்கு கணக்கு பார்ப்பது, இப்படிப்பட்ட வன்கொடுமை இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதோ நான் என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களிடமிருந்து அதை நான் துவங்குகிறேன். அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்னால் வட்டி வரவு செலவுகளிலே ஈடுபட்டு இருந்தார்கள். என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு யாராவது வட்டி வரவு செலவுகளை பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுக்காதீர்கள், அசலை மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும். வட்டியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்பாஸுக்கு சிறிய தந்தைக்கு வட்டி செலுத்தாதீர்கள் என்றார்கள். வட்டி என்பது நம்முடைய ஆயுளில் நம்முடைய பொருளாதாரத்தை நாசமாக்கக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை குறித்து சொல்லும் பொழுது வட்டியை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். சதகாவை தான் அல்லாஹ் வளர்த்துகிறான். வட்டி அல்லாஹ் அழித்து விடுவான். உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்து அது நாசமாக்கி விடும். ஆகவே வட்டி என்பது கூடாது என்று இறை வாக்கு. யார் ஒருவன் வட்டி வாங்கி வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிறானோ அவன் மறுமை நாளில் சைத்தானால் பித்தம் பிடித்து பைத்தியக்காரனை போல எழுப்பப்படுவான். பைத்தியக்காரனாக அவன் எழுப்பப்படுவதற்கு என்ன காரணம்? வட்டி வாங்கினான், கொடுத்தான், சாட்சி சொன்னான், கையெழுத்து போட்டான், வரவு செய்தான், வட்டியோடு தொடர்பு கொண்டான், அவ்வளவுதான். மார்க்கத்தில் வட்டி தடை செய்யப்பட்ட பிறகும், மார்க்கத்தில் வட்டி ஹராம் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் யார் வட்டி வரவு செலவோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு போர் பிரகடனம் ஆரம்பமாகிவிட்டது, தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு போர் ஆரம்பமாகிவிட்டது, தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறான். அப்படிப்பட்ட பெரும்பான்மையான அந்த வட்டியை இஸ்லாமிய சமூகத்திலே, அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் நகைகளை கொண்டு போய் வட்டி கடையிலே கொண்டு போய் அடகு வைக்கிற சாதாரண ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு குற்றம்! பழக்கத்தில் அது சாதாரண காரியமாக மாறிவிட்டது. கவர்ச்சிகரமான திட்டங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு லோன் வேண்டுமா? உலக வங்கி. எவ்வளவு பெரிய ஒரு போதை கலந்த ஒரு வார்த்தை! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தை இந்த பூமியில் எப்படி கழித்தார் தெரியுமா? வீட்டில் தங்கி கழிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வீடே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களோடு எங்கு தங்கினார் தெரியுமா? ஒரு சிறிய அறையில் தங்கினார்கள். அறைக்கும் வீடுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வீடுகளிலே பார்த்தால் பல அறைகள் இருக்கும். அந்த அறைகளை போலத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடே இருந்தது, சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்தது.
மழை வெயில் கொள்ளாமல் பாதுகாப்பாக ஒரு இடம் வேண்டும், அவ்வளவுதானே. ஆனால் நாமோ நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டும், மறுமையிலே சொர்க்கம் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் உபரியாக இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது, ஹராம் அல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லா ஹுவ காலிகுன் குல்லி ஷைஇன் ஃபஅப்து, அவன்தான் உங்களுடைய அல்லாஹ், அவனை தவிர உங்களுடைய ரப் யாரும் கிடையாது. எல்லா பொருள்களையும் எவன் படைத்தானோ அவன்தான் உங்களுடைய அல்லாஹ். உயிருள்ள உயிர் ஜீவராசிகளை மட்டுமல்ல, இந்த உயிர் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்தானே, படைத்தானே, இதுவரை பாதுகாத்து இயக்கிக் கொண்டிருக்கிறானே, அவன்தான் உங்களுடைய அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் ஒரு சக்திக்கு தன்னுடைய தலையை சாய்க்க வேண்டுமானால் அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அவன் படைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், படைப்பினங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், தேவைக்கேற்ப படைப்பினங்களுக்குரிய ரிஸ்குகளை உணவுகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன்னை நிராகரித்தாலும் சரி, தனக்கு இணைகளை வைத்தாலும் சரி, இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய அருளை செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன்தான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் எல்லாம் அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரகடனம் என்ன தெரியுமா? இந்த உலக வரலாற்றில் எவனுமே செய்யாத ஒரு பிரகடனம், உலக வரலாற்றில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு பிரகடனம். குழுமி இருக்கிற மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் அந்த பிரகடனத்தை. அடுத்தது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அரபி பேசுகிற மக்கள் ஆகிய நாம் தான் உள்பட சொல்கிறார்கள், தான் ஒரு அரபு குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தும், அரபி மொழி பேசுவராக இருந்தும், அரபி மொழிக்கு சொந்தக்காரராக இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரபி பேசுகிற நாம் அரபி பேசாத மக்களை காட்டிலும் எந்த வகையிலும் சிறந்தவர்கள் கிடையாது. அரபி பேசாத மக்கள் அரபி பேசுகிற மக்களை விட எந்த வகையிலும் சிறந்தவர்கள் கிடையாது. மொழியை அடிப்படையாக வைத்து உயர்வு தாழ்வு கற்பிக்காதீர்கள். மொழி என்பது மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்த மனிதன் மனிதனிடத்திலே உரையாடுகிற ஒரு கருவிதான் மொழி என்பது. அந்த மொழியை மையமாக வைத்து மக்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாடு முழுக்க, உலகம் முழுக்க இன்றைக்கு கலவரங்கள், பயங்கரவாதங்கள் மிகப்பெரிய தீவிரவாதம், பயங்கரவாதம் உருவாவதற்கு காரணமே இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே. எடுத்துக்கொண்டால் கர்நாடக மாநிலம் என்ற ஒரு மாநிலம் உண்டு. தமிழ் பேசுகிற மக்கள் மொழிவெறியின் காரணமாக அடிக்கடி தாக்கப்படுவார்கள். மொழிவெறியின் காரணமாக குடிக்கின்ற நீர்கள் எல்லாம் தடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய தாய்மொழி என்ற ஒரு மொழி உண்டாகும். அதே நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிற இன்னவர மக்களை எல்லாம் ஏளனமாக பார்ப்பார்கள், கலவரங்கள் செய்வார்கள், நாட்டிலே இருந்து துரத்துவார்கள். இந்த நாடு, நாங்கள் வசிக்கின்ற மாநிலம் எங்களுடைய மாநிலம், நாங்கள் எங்களுடைய மொழிக்கு சொந்தமான மாநிலம் என்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அரபி மொழி, நான் பேசுகிற இந்த அரபி மொழி, நீங்கள் பேசுகின்ற இந்த அரபி மொழி, அரபி மொழி பேசாத மக்கள் இருக்கிறார்களே, தெரியாத மக்கள். சல்மான் பாரிஸ், சல்மான் என்கிற நபித்தோழர் பாரிசு மொழியை கற்றுணர்ந்தவர். எல்லா நாடுகளிலிருந்தும் அந்த மார்க்கத்தை நோக்கி வந்திருப்பார்கள் மக்கள். எனக்கு பிறகு நீங்கள், நாமெல்லாம் அரபி மொழி பேசுகிறவர்கள் உயர்ந்தவர்கள், அரபி மொழி பேசாத மக்கள் தாழ்ந்தவர்கள் என்று மொழியை அடிப்படையாக வைத்து அதன் மூலம் இனவெறிகை தூண்டுகின்ற எந்த காரண காரியங்களையும் செய்யாதீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த மனித சமூகத்திலே நீங்கள் பார்க்கலாம், இனவெறியின் காரணமாக
மொழி வெறியின் காரணமாக பிறப்பை மையமாக வைத்து மனிதர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய காலம். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பார்கள் எங்களுடைய நாடுகளில் எல்லாம், கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பார்கள் எங்களுடைய நாடுகளில். எல்லாம் ஒரு தாயினுடைய தந்தையினுடைய கருவறையில இருந்து வந்தவர்கள். எல்லாம் சகோதர சகோதரிகள் என்கிற மனப்பாங்கு நீங்கி மேல் ஜாதியினர்கள் கீழ் ஜாதியினர்களை எந்த அளவுக்கு கொடுமை செய்கிறார்கள் தெரியுமா? பிறப்பை மையமாக வைத்து, மொழியை மையமாக வைத்து, நாட்டை மையமாக வைத்து, நிறத்தை மையமாக வைத்து மனித சமூகத்திலே வேற்றுமை கற்பித்து எந்த அளவுக்கு இந்த நாடு சென்று விட்டது தெரியுமா? கருப்பின மக்கள் என்று ஒரு மக்கள் உண்டு. அந்த மக்களின் மீது வெள்ளை இன மக்கள் நாயை ஏவி விட்டு கடித்து குதறுகிற ஒரு காட்சியை சமீபத்திலே சன் டிவியில் உலக செய்தியில் நீங்கள் பார்த்திருக்கலாம். கருப்பின மக்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகிற உரிமையே கிடையாதாம். அவர்களெல்லாம் அடிமையை விட மோசமாக நடத்தப்பட வேண்டுமாம். என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள்? எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிலால் என்று சொல்லப்படுகிற ஒரு சங்கை மிக்க ஒரு நபித்தோழர் இருந்தாரே, அவருடைய முகத்தை பார்த்தால் அவருடைய முடிகள் எல்லாம் சுருண்ட முடி, உதடுகள் எல்லாம் தடித்த உதடு, பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு கருநிறத்து ஒரு தோற்றம். ஆனால் அந்த கருப்பு நிற அந்த அடிமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? இறை தூதரால் கட்டப்பட்ட பள்ளியிலே மக்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய பாங்கு சொல்லுகிற தீர்மானத்தை கொடுத்தார்கள், பணியை கொடுத்தார்கள். மக்காவை கைப்பற்றிய பொழுது புனிதமிக்க அந்த கஅபாவை குறைஷி தலைவர்களிடத்திலே தான் ஒப்படைப்பார் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். மக்கா கைப்பற்றப்பட்டது, கஅபா சுத்தப்படுத்தப்பட்டது. கஅபா இனி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் தான் கஅபா புனிதமிக்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற வழிபாட்டு தலமாக மாறும் என்று அறிவிப்பு செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரும் எதிர்பார்த்தார்கள், நாம் தான் குடும்பத்தில் பாரம்பரியத்தில் நாம் தான் மூத்தவர்கள், நாம் தான் இந்த அரபு மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாம் தான் இந்த கஅபாவை பராமரிக்க அதிக தகுதி படைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அந்தஸ்தை நமக்குத்தான் தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது எங்கே என்னுடைய பிலால் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இங்கே நான் இருக்கிறேன் என்றார். முன்னுக்கு வர சொல்லி புனிதமிக்க அந்த கஅபாவை பராமரிக்கிற அந்த பராமரிப்பு பொறுப்பை கொடுத்து, கருப்பு வெளுப்பு என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்றுமில்லாத ஒரு பாங்கு. மொழியை வைத்து, நிறத்தை வைத்து, நாட்டை வைத்து, பிறப்பை வைத்து மனித சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதை வேரோடு அழித்து வெட்டி சாய்த்து காலுக்கடியிலே போட்டு மிதித்து விட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் இந்த மனித சமூகத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன? தீண்டத்தகாமை உருவானது. தீண்டத்தகாமையை எதிர்த்து எல்லா நாடுகளிலும் சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். சட்டம் வெறும் ஏட்டு சுரைக்காய் போல இருக்கிறது. ஆனால் மக்கள் மன்றத்தில் தீண்டாமை எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு ஒரு சில குறிப்புகளை தருகிறேன், கேளுங்கள். தீண்டத்தகாதவர் என்று மேல் ஜாதியினர்களால் கீழ் ஜாதியினர்கள் என்று ஒதுக்கி தள்ளி வைக்கப்பட்ட தீண்டத்தகாத மக்களுடைய பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு எல்லை கோடு போட்டிருப்பார்கள். அந்த கோட்டை தாண்டி கீழ் ஜாதியினர்கள் மேல் ஜாதியினர்களை சந்திக்க வரக்கூடாது, எல்லை கோட்டை தாண்டக்கூடாது. அவரவர்களுடைய பகுதிகளில் இருக்க வேண்டும். பொது மையவாடி பொது கிணறுகளில் போய் தண்ணீர் அவர்கள் அருந்தக்கூடாது. அவர்கள் கால்களிலே செருப்பணிந்தால், அவர்கள் பொதுவான வீதிகளில் நடக்கும் பொழுது செருப்புகளை கைகளில் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும், கால்களில் எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது. அவர்கள் கோயில்களிலே நுழையக்கூடாது. அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் வேறு வேறு ஜாதியினர்களாக இருந்தாலும் வழிபாட்டு தலங்களுக்குள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் நிற்க வேண்டுமே தவிர எல்லோரும் வணங்குகிற இடத்திற்கு அவர்கள் வரக்கூடாது. அவர்கள் உயர் ஜாதியினர்கள் வணங்குகிற கடவுள்களை தொட்டால் கூட அபராதம் விதிப்பார்கள், நடுவீதியில கொண்டு வந்து போட்டு அடிப்பார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு தெரியுமா? அவர்கள் சுயமாக எந்த வேலைக்கும் எந்த ஊருக்கும் அவர்கள் செல்லக்கூடாது, வேலை செய்ய தடை. அவர்கள் விறகுகளை எடுத்து காட்டுக்கு சென்று விறகுகளை எடுத்து விற்பனை செய்கிற வியாபாரம் கூட அவர்கள் செய்யக்கூடாது. அவர்கள் கடைகளிலே இருந்து பொருள்களை போய் நேரடியாக வாங்கக்கூடாது. அவர்கள்
எந்திரங்கள் மாவரைக்க கூடாது, நேரடியாக சென்று அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டால், அவர்களோடு யாராவது உறவு முறை வைத்தால், கீழ்ஜாதியினர்கள் மீது ஏதாவது மேல் ஜாதியினர்கள் நடவடிக்கை எடுத்து அபராதம் விதித்து சமூகத்தில் சமூக பகிஷ்காரம் செய்து வைத்திருக்கும் பொழுது, யாராவது பொதுமக்கள் அவர்களிடத்தில் சென்று ஏதாவது பேசினாலோ, ஏதாவது உணவு கொடுத்து உபகாரம் செய்தாலோ, அவர்களுக்கு தனி அபராதம் விதித்து அடிப்பார்கள், கொடுமை செய்வார்கள், சித்திரவதை செய்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த கீழ்ஜாதியினர்கள் என்னென்ன தொழில்களை செய்ய வேண்டும் என்று தொழில்களை நெறிமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் மலஜலம் சுத்தம் செய்கிற தொழிலை மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும். மனித கழிவுகளையும் இறந்து கிடக்கின்ற விலங்குகளையும் அப்புறப்படுத்துகிற தொழில்களை அவர்கள் பார்க்க வேண்டும். தோல் தொழில், செருப்பு தைத்து குடும்பம் நடத்துகிற தொழில், அந்த தொழில்களை தவிர எந்த தொழிலும் செய்யக்கூடாது. வேண்டுமானால் இறந்து போன பிணத்தை எரிக்கலாம், இறந்து போன பிணங்களை எடுத்து செல்லலாம். ஒரு மனிதன் இறந்தால் அவன் இறந்து விட்டான் என்கிற செய்தியை ஊர்களிலே வந்து நின்று தம்பட்டம் அடித்து சொல்லலாம். அதுதான் கீழ்ஜாதி மக்களுடைய தொழில். அது மட்டுமல்ல, சாவு, திருமணம், ஊர் திருவிழா போன்ற வைபவங்கள் நடைபெற்றால் எந்த ஒரு சம்பளம் வாங்காமல் அவர்கள் அடிமையை போல வந்து வேலை செய்து திரும்ப செல்ல வேண்டும். இது அவர்களுடைய தொழில். எவ்வளவு பெரிய அநியாயம் அன்பார்ந்த சகோதரர்களே! சட்டப்படி தங்களுக்கென்று எந்த ஒரு 2 சென்ட் ஒரு 3 சென்ட் இடத்தை கூட அவர்கள் தங்களுக்கு ரெஜிஸ்டர் செய்து பத்திரப்பதிவு செய்து கொள்ள உரிமை கிடையாது. தேநீர் கடைக்கு சென்று அவர்கள் தேநீர் அருந்தினால், கடைக்கு சென்று டீ அருந்தினால் அவர்களுக்குரிய குளவையில் தான், கிளாஸில் தான், அவர்கள் தமிழரில் தான் அருந்த வேண்டும். அருந்துவிட்டு சென்றக்கூடாது, கழுவி வைத்து விட்டு செல்ல வேண்டும். பள்ளிக்கூடங்களில் கூட நீங்கள் படிக்க சென்றால் முன் வரிசையில் அமரக்கூடாது, அது உயர் ஜாதியினருடைய அமர்வு. நீங்கள் கடைசியில் தான் நீங்கள் வந்து அமர வேண்டும் என்றார்கள் பாவிகள். 1994 முதல் 1996 வரை 2 ஆண்டு காலம் மேல் ஜாதியினரால் கீழ் ஜாதி மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கேளுங்கள் என்பார்ந்த சோர்களே. வன்கொடுமை குற்றங்கள் என்று பதிவு செய்த குற்றங்கள், வன்கொடுமை என்றால் பெரிய பெரிய கொடுமைகள். இந்த வன்கொடுமை குற்றங்கள் எவ்வளவு குற்றங்கள் பதிவாகி இருக்கிறது தெரியுமா? 38,483 குற்றங்கள் பதிவாகி இருக்கிறது 2 வருட காலத்தில். கொலைகள், மேல் ஜாதியினர்கள் கீழ் ஜாதியினர்களை 1660 பேர்களை கொண்டிருக்கிறார்கள் 2 வருட காலத்தில். அது போக வன் புணர்ச்சிக்கு 2814 மக்கள் பலிகேடாகி இருக்கிறார்கள். காயப்படுத்துதல், அதாவது ஆயுதங்களை வைத்து தாக்குவது, கட்டைகளை வைத்து தாக்குவது, இப்படி காயப்படுத்திய குற்றங்கள் 13,671 குற்றங்கள் பதிவாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் 2 வருடத்தில் கொடுமைகள் அதிகரித்து காவல் நிலையங்களில், சட்டப்பூர்வமாக பாராளுமன்றங்களில் மேல் ஜாதியினர்கள் கீழ் ஜாதியினர்களின் மீது செய்த கொடுமைகளுடைய வழக்கு தொடர்பு எவ்வளவு தெரியுமா? 98,343 குற்றங்கள். மேல் ஜாதியினர்கள் கீழ் ஜாதியினர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட குற்றங்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் கீழ் ஜாதியில். பூப்பு எய்துவிட்டால் அவர்கள் பாலுறவுக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள். கடவுளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்கிற பெண்கள் என்று கீழ் ஜாதியிலே தான் தேர்வு செய்வார்கள். அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை மேல் ஜாதியினர்களுடைய இச்சையை தீர்க்கக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். அதில் ஒரு கொடுமை என்னவென்றால், பிறப்பின் அடிப்படையில் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பார்கள். விபச்சாரம் செய்வதற்கு, பாலுறவில் ஈடுபடுவதற்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை, மனித இனமே மனித இனத்திற்கு எதிராக திரண்டெழுந்த இந்த ஒரு கொடுமை, பிறப்பை அடிப்படையாக வைத்து, மொழியை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு நாடுகளிலும் கலவரங்கள் தூண்டப்பட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனித உயிர்கள் எவ்வளவு உயிர்கள் நாசமாகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், இந்த ஒரு வெறித்தனம் மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது, இந்த ஒரு எண்ணம் மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய சமூகத்தில் கூட பார்க்கலாம். இன்றைக்கு இவர்களெல்லாம் அவுலியாக்களுடைய பரம்பரைகள் என்பார்கள், தங்கள் பரம்பரை என்பார்கள், மௌலானா பரம்பரை என்பார்கள், குத்துபுல் அக்தாப் என்றெல்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் பேரளவிலே பெயர் வைத்துக் கொள்வார்கள். அவர்களெல்லாம் சாதாரண முஸ்லிம்களோடு அவர்கள் தொடர்பு வைக்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் உயர் ஜாதியினர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் முதல் ஒரு அடிமை எஜமானனை காட்டிலும் எந்த வகையிலும் சிறந்து விளங்க முடியாது.
ஒரு எஜமான் அடிமையை காட்டிலும் எந்த வகையிலும் சிறந்து விளங்க முடியாது. அடிமை எஜமான், அரபி மொழி அல்லாத மொழி, அரபு நாடு அல்லாத நாடு, பிறந்தவர்கள் கீழ் ஜாதி மேல் ஜாதி பிறப்பை மையமாக வைத்து எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் சிறந்தவன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோள்களை மையமாக, நிறத்தை மையமாக வைத்து அல்லாஹ் பார்ப்பதில்லை. ஊரை மையமாக வைத்து அல்லாஹ் பார்ப்பதில்லை. உறவுகளை மையமாக வைத்து அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் மிக்கவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய மக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் ஒரு நாள் குறைஷி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் எதிர்த்து சோர்ந்து போய் ஒரு கட்டத்தில் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் தெரியுமா? முகமதே, இந்த மார்க்கத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். நாங்கள் இருக்கிற சபையில் பிலாலை போல அடிமை மக்கள் வரக்கூடாது. நாங்கள் இருக்கிற சபையில் எங்களை விட அந்தஸ்தில் குறைந்த மக்கள் வரக்கூடாது. எங்களுக்கென்று தனிச்சபை மஜ்லிஸ் சூரா, எங்களுக்கென்று உயர்மட்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் எங்களுக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும், எங்களோடு பேச வேண்டும், அவர்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது என்றார்கள். பேசுகிறவர்கள் குறைஷியினுடைய பெரிய பெரிய தலைவர்கள், ஜமாத்துடைய தலைவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைவர்களை எப்படியாவது இஸ்லாத்திற்குள் இணைத்த பிறகு அவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு ஒழிப்போம், மக்களை பண்படுத்துவோம் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்திற்கு செவிசாய்க்கிற அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? கண்ணு தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு நபி தோழரை அந்த வழியாக அல்லாஹ் அனுப்புகிறான். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சப்தம் போல் தெரிகிறதே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் மாறிவிட்டது. என்ன காரணம்? இந்த குறைஷி தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களோடு பேசும்போது கண் தெரியாத, அடிமையாக இருக்கிற, ஏழை எளிய, பஞ்சப்பரதியாக, உடுப்பதற்கு உடை இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், இருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கிற ஏழ்மை நிலையில இருக்கிற மக்களோடு பேசக்கூடாது. ஆனா இந்த நேரத்தில் வந்து சொல்லிவிட்டாரே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் மாறுகிறது. அல்லாஹ் என்ன செய்தான்? அபசவத்தவல்லா என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கினான். முகம் கடுகடுத்து விட்டாரே. ஒரு அந்தரங்கர் வரும் பொழுது, கண் தெரியாத ஒரு மனிதர் வரும் பொழுது முகத்தை திருப்பி முகத்தை கடுகடுத்து கொண்டாரே, அவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தால் உயர்ந்தவர். எவன் இஸ்லாத்தின்பால் வரமாட்டானோ அவனோடு நேரம் ஒதுக்கி பேசி இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்து வந்தவரை புறங்காட்டுகிறீரே நபியே, நியாயமா? இது உமக்கு உகந்ததல்லவா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினார். தவறான வழிக்கு சென்ற எனக்கு ஹிதாயத்து தந்தவர் என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுக்கு. உம்மிடமிருந்து அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து நான் பாதுகாப்பு பெற்றேன் என்று உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ர் போர் நடக்கும் பொழுது மதீனாவுடைய முழு பாதுகாப்பு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய கையில் இருந்தது. கண் தெரியாத அந்தகர் என்றால், கண் தெரியாதவர் என்றால் நம்முடைய மனித சமூகத்திலே கேவலமாக நினைப்போம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்தஸ்தால், கௌரவத்தால், நாட்டினரால், மொழியினரால் அல்ல. மனிதர்களில் சிறந்தவர்கள் தக்குவாவுடைய மக்கள், என்னை பயந்த மக்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன வேற்றுமை, மொழி வேற்றுமையை ஒழித்து, வட்டியை ஒழித்து, மக்களுக்கு எந்த அளவுக்கு தான் சத்தியத்தை எடுத்து சொன்னேன் என்பதை மக்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து திரும்ப வாங்கி, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த நாள் முதல் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாள் முதல் இனி இந்த மார்க்கத்தில் அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் போன்ற அறியாமை காலத்து அனைத்து செயல்பாடுகளையும் நான் ஒழித்து கட்டிவிட்டேன், என்னுடைய காலுக்கு அடியிலே போட்டு மிதித்து விட்டேன், ஒழித்து விட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் என்றால், ஒரு முஃமின் என்றால்
இஸ்லாமிய மார்க்கத்தில் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்வில் மூட பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது, அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடாது. முஸ்லிம் என்றால் மூட பழக்க வழக்கத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் சடங்கு சம்பிரதாயத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஆன்மீகத்தின் பெயரால் யாரிடமும் ஏமாந்து போய்விடக் கூடாது. ஒரு முஸ்லிம் மார்க்கத்தின் பெயரால் யாரிடத்திலும் ஏமாற்றம் அடைகிறவனாக இருக்கக்கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனைத்து வகையான அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், அறியாமை காலத்து செயல்பாடுகள் அனைத்தையும் நான் அழித்து விட்டேன், ஒழித்து விட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே நம்மிடத்தில் எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் இருக்கிறது. திருமணம் என்றால் அது ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை நிறைவேற்ற எவ்வளவு ஹராமான காரியத்தை செய்கிறோம். விருந்துகளிலே கெட்ட விருந்து, ஏழை எளியவர்கள் புறக்கணிக்கப்பட்டு நடத்தப்படுகிற விருந்து, கொடுக்கப்படுகிற விருந்து தான் விருந்துகளிலே கெட்ட விருந்து என்றார்கள். அது அரங்கேற்றப்படுகிறதா இல்லையா? திருமண நேரத்திலே போடப்படுகிற வலிமா விருந்து, அந்த வலிமா விருந்து முழுக்க முழுக்க ஆண்மகன் தான் போட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்கள், பெண் வீட்டார் அந்த விருந்தை போடுகிற ஒரு மரபு இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டுமா இல்லையா? அனாச்சாரம் இல்லையா? திருமண நேரங்களில் மணமகனுடைய பெயரை போட்டு, மணமகனுடைய பெயரை போட்டு வால் போஸ்டர்கள் அடித்து ஒட்டுகிற அளவுக்கு மக்கள் முன்னேறி விட்டார்கள். திருமண வாழ்த்துக்கு அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள். திருமண வாழ்த்துக்கு சினிமா நடிகர் நடிகைகள் வருகிறார்கள். சினிமா நடிகர் நடிகைகளுடைய பெயரைக்கு ஒப்பாக போட்டு போஸ்டர்கள் அடிக்கிறார்கள். மலையா இது? ஒரு திருமணத்தை, ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற எவ்வளவு ஹராமான காரணகாரியங்களை செய்கிறீர்கள். மேலதாள கச்சேரிகள் நடக்கிறது, ஆடல் பாடல் கூத்துக்கள் நடக்கிறது. அவரவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறெல்லாம் செய்கிறீர்களே, இதை ஒழித்து கட்டத்தான் நான் வந்தேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமீபத்தில் நான் ஒரு 13ஆம் தேதி இலங்கைக்கு வந்தேன். அதிலிருந்து ஒரு 10 தினங்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூட பழக்க வழக்கத்தை ஒழித்தேன் என்று. நடந்தது என்ன தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மும்தாஜ் என்ற ஒரு பெண்மணி, கணவர் சிங்கப்பூரிலே இருக்கிறார். அவரிடத்தில் தினசரி வந்து வீதியிலே கோடங்கி ஒருவன் ஜோசியம் சொல்லிக் கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல அந்த அம்மாவோடு தொடர்பு வைத்தான். அந்த அம்மாவும் அந்த ஜோசியத்தை நம்ப ஆரம்பித்தார்கள். மெல்ல மெல்ல அவன் சொன்னான், உங்கள் வீட்டினுடைய உட்பகுதியில் ஒரு புதையல் இருக்கிறது, அந்த புதையலை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கவா என்றான். எனது வீட்டுக்குள் புதையலா? அதுவும் நான் குடியிருக்கிற வீட்டுக்குள் புதையலா என்று அம்மா நம்ப ஆரம்பித்தார்கள். நீங்கள் வெளியே நில்லுங்கள், எடுத்து வருகிறேன் என்று சொல்லி கடப்பாறையை எடுத்து நல்ல நிலையில் இருக்கிற ஒரு அறையை, குழியை தோண்டினான். வெளியே வரும் பொழுது ஒரு 50 பவன் கோல்டு கவரிங்கை கொண்டு வந்து இதுதான் புதையல் என்றான். அம்மா மயங்கி போனார்கள். கொடுத்து விட்டு அவன் சென்று விட்டான். மறாவது நாள் வந்தார். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள்பாக்கியம் நடக்க போகிறது என்றான். என்ன அது என்றார்கள். அதற்கு சுருங்கியது ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதை நீங்கள் செலவழித்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், வறுமைகள் நீங்கி ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை நீங்கள் அடைவதற்கு சுருக்கமான ஒரு பூஜை நடத்தப்பட வேண்டும் என்றான். கண்கள் மறைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் மறைக்கப்பட்டது. அந்த மும்தாஜ் என்கிற அந்த பெண்மணி அவனுக்கு அடிமையாகி பூஜைகள் நடத்த, வட்டிக்கு பணம் வாங்கி பேங்கில இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவன் அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு சென்றான். 3ஆம் நாள் வந்து தகாத உறவை செய்ய அவன் முயற்சி செய்தான். அம்மா அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். காவல் நிலையத்தில் புகார் செய்தார்கள். கணவன் சிங்கப்பூரிலே வந்தான். வந்து பார்த்தால் 10 லட்சம் ரூபாயை காணும், 50 பவன் நகையை காணும். அவர்களிடத்தில் இருப்பது 50 பவன் கோல்டு கவரின் நகை. எத்தனை எத்தனை செய்திகள்! மூட பழக்க வழக்கத்திற்கு அடிமையான இஸ்லாமிய சமூக மக்களுடைய செய்திகள் எத்தனை எத்தனை! பெற்ற மகனை நரபலி கொடுத்த அப்துல்லா என்ற தந்தை பார்க்கிறோமா இல்லையா? ஜோசியக்காரன் வந்து சொல்லியிருப்பான், பூசாரி சொல்லி இருப்பான், உனது குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனின் மூலம் உனக்கு மிகப்பெரிய சனியன் உண்டாயிருக்கிறது. அந்த பையனை அறுத்து பலியிட்டால் அந்த மிகப்பெரிய கண்டத்திலே இருந்து தப்பிக்கலாம் என்பான். நம்பி பச்சிலம் குழந்தையை, தான் பெற்ற பச்சிலம் குழந்தையை, பகல் பொழுதில் நடமாடி கொண்டிருந்த அந்த குழந்தையை வீட்டுக்குள் கொண்டு வந்து கழுத்தை அறுத்து துண்டாக்கி வீசிய தகப்பன் பெயர் அப்துல்லா. பார்க்கிறோமா இல்லையா? இந்த மூட பழக்க வழக்கம் எல்லாம் எங்கிருந்து உருவானது? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எங்கிருந்து உருவானது? இஸ்லாமிய சமூகத்திலே நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஒரு மனிதன் மரணிக்கிறான். மரணித்தால் என்ன, அந்த வீடே ஒரு துக்ககரமான நிலையிலே இருக்கும்.
உங்களுடைய வீடுகளில் ஒரு மவுத்து நடந்தாலும் மரண சம்பவம் நடந்தாலும் நீங்கள் அப்படித்தான் துடியாய் துடிப்பீர்கள். அந்த மரண வீட்டிலே போய் மரண நேரத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். 3, 7, 40 வருடம் என்று தடபடலான விருந்து ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. நமக்கெல்லாம் ஈவிரக்கம் இருக்குமா? அட இறந்த வீட்டிற்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்டை வீட்டு பெண்களை பார்த்து, அண்டை வீட்டு ஆண்களை பார்த்து, இறந்தவருடைய வீட்டுக்கு நீங்கள் சமைத்துக் கொடுங்கள், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், மன உளைச்சல் இருக்கிறார்கள், துக்கத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர் தலைகீழாக மரணத்தை மௌத்தை எடுத்து அடக்குவதற்கு முன்னதாகவே அன்று இரவு சாப்பாடு லிஸ்ட் போடப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு படை தலப்பாவை கட்டிக்கொண்டு படையெடுக்கிற அந்த வீடுகளுக்கு 3, 7, 40 வருட பாத்தியா என்றெல்லாம் தடபுடலான ஏற்பாடு. அதிலும் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஓதுகிற பொழுது பீடி சிகரெட் எல்லாம் வச்சு ஓதுவார்கள். என்னடா, நான் ஒரு நாள் போய் கேட்டேன், மரணித்தவர் விரும்பி அதைத்தான் குடிப்பாராம், மல்லிச்சேரி பீடி. மரணித்தவர் விரும்பி அதை குடிப்பாராம். விக்ஸ் ஃபில்டர் தான் அருந்து வாராம். ஆக விக்ஸ் ஃபில்டர் பீடி எல்லாம் வைத்து தூவா. எங்கே போய்விட்டது இஸ்லாமிய சமூகம்? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது மூட பழக்க வழக்கம் என்று எச்சரித்தார்களா இல்லையா? மௌத்தை எடுத்துச் செல்லும் பொழுது என்ன செய்கிறார்கள்? வீதியில வருகிற போகிற மக்களுக்கெல்லாம் ரொட்டியை கொடுக்கிறார்கள். எதற்கு என்று கேட்டால், கபரிலே பாம்பு வந்து கொத்துமாம், இந்த ரொட்டி தடுக்குமாம். வியாக்கியான விளக்கங்கள். கொடுப்பவன் முடிவு செய்து விட்டான், எப்படியும் கொண்டு போவதற்கு கபர்ல பாம்பு கொத்தத்தான் போகுது. அவருடைய கபருடைய வாழ்க்கைக்கு துவா செய்கிற முஸ்லிம்களாக நாம் இல்லை. இதெல்லாம் பிற மதத்தவருடைய கலாச்சாரம் இல்லையா? பிற மதத்தவர்கள் தான் தங்களுடைய சவத்தை கொண்டு போகும் பொழுது கீழே கடுகுகளை தூவி செல்வார்கள். எதற்கு? ஆவி திரும்ப வராமல் இருப்பதற்கு. இஸ்லாமிய சமூக மக்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் இவைகள் எல்லாம், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தேன் என்றார்கள். அறியாமை காலத்து பழக்க வழக்கம் முஸ்லிம்களுடைய வாழ்விலே இருப்பதை 4 தேதி முறையில் அழித்து ஒழித்தேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒழித்த இந்த மார்க்கத்தில் மூட பழக்க வழக்கம், சடங்கு சம்பிரதாயம் எல்லளவும் இருந்துவிடக் கூடாதது மூமின்களுடைய பண்பு அல்ல. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 விட்டு செல்கிறேன். அந்த 2 நீங்கள் பாதுகாக்கும் காலமெல்லாம், நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்கள். அந்த 2 எது? ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாப், மற்றொன்று அவருடைய வாழ்க்கை நடைமுறை அடங்கிய நபிமொழிகள், சுன்னத்துகள். இந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஒரு உரைகள் இந்த 2. இந்த 2 உரைகளை கையில் இருக்கிற காலம் வரை யாரும் இந்த மார்க்கத்தில் ஒரு கூட்டல் குறைவு கூட ஏற்படுத்த முடியாது. யாராவது நம்மிடத்தில் வந்து ஏதாவது ஒரு வணக்க வழிபாட்டை சொன்னால் குர்ஆனில் உண்டுமா என்று பார்க்க வேண்டும், நபிமொழிகளில் உண்டுமா என்று ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆனில் இல்லாத, ஹதீசுகளில் இல்லாத எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் 2ஐ உங்களுக்கு தருகிறேன், அதை நன்றாக பற்றி பிடியுங்கள். அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு என்ன நிலைமை? திருக்குர்ஆன் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது. திருக்குர்ஆன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த திருக்குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்களால் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான். இந்த திருக்குர்ஆன் உயிரோடு உள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி நான் அருளினேன் என்கிறான் அல்லாஹ். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாம் உயிரோடு இருக்கும் பொழுது படித்து உணர்ந்து நடக்க கடமைப்பட்ட நாம் உயிரோடு இருக்கும் பொழுது படிக்காமல் எப்பொழுது நம்முடைய வீட்டிலே மரணம் ஏற்படுகிறதோ அந்த மௌத்துக்கு அருகிலே இருந்து ஓதுகிற அளவுக்கு திருக்குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாக மாற்றினோமா இல்லையா? திருக்குர்ஆனை எங்கே ஓதுவார்கள்? மரணித்த வீடுகளில் போய் திருக்குர்ஆனை ஓதுவார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது திருக்குர்ஆனை ஓதி இருக்கிறார்களா? படித்திருக்கிறார்களா? திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ் நம்மோடு பேசுகிற வார்த்தை அல்லவா? நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற போதனை அல்லவா? அப்பொழுதெல்லாம் திருக்குர்ஆனை படிக்க மாட்டார்கள். எங்கு மரணம் நடந்ததோ அப்பொழுதுதான் திருக்குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் ஓதுவார்கள். மரண வீட்டில் ஓதுவதற்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு வேதம், பரிதாபகரமான ஒரு வேதம் உண்டு என்றால்
அது திருக்குரான். நான் ஒரு சில நண்பர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், புதிய வீடு திறக்கும் பொழுது மௌலூத் ஓதுவார்கள். நான் சொல்லியிருக்கிறேன் அவரிடத்திலே, புதிய வீடு திறக்கிறீர்கள், ஃபஜ்ர் தொழுது 2 ரக்காத் தொழுது விட்டு குறைந்தபட்சம் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஓத வேண்டுமானால் திருக்குரானை ஓதிவிட்டாவது புதிய வீட்டுக்குள் போகலாமே, அதற்காக வேண்டி ஏன் பித்அத்து அனாச்சாரம் மௌலூது பாடல்களாம் ஏன் பாடுகிறேன் கேட்டான். அவன் என்னதே சொல்லுவான், திரும்ப இதென்ன சாவு கூடா திருக்குரான் ஓதுறதுக்கு? புதுமனை புகுவிழா வீட்டுக்கு குரான் ஓதிட்டு போங்கடான்னு சொல்லும் பொழுது மக்கள் கேட்கிற கேள்வி, சாவு வீட்டில் தான் திருக்குரான் ஓதுவாங்க, புது வீட்டிலேயா திருக்குரான் ஓதுவாங்க கேட்பான். என்னுடைய நண்பர் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட காரணகாரியங்களை செய்த பல அனுபவத்தை என்னோடு பகிர்ந்திருக்கிறார். அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுவார். வீதியிலே போய் கொண்டிருந்தாராம் ஒரு நாள். அப்பொழுது வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர் சொன்னாராம், அஜரத்து வந்து யாசின் ஓதிட்டு போங்க அஜரத்துன்னு சொன்னாராம். அப்போ இவர் பாக்கெட்டையெல்லாம் தப்பி பார்த்துருக்காரு, பாக்கெட்டில் எப்பவுமே யாசின் வைத்திருப்பார். அன்றைக்கு யாசின் இல்லை. சரி கூப்பிட்டுட்டாரான்ட்டு வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே போனவுடனே அந்த குரானை கொஞ்சம் எடுத்து தாங்கன்றார். அவர் குரான் எடுத்து கொடுத்தாரு. குரான் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்காரர் சொன்னார், இருங்க நான் டீ வச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனார். அஜிரத்து அந்த குரானை எடுத்து யாசின் எல்லாம் ஓதி முடித்து திரும்ப குரானை அங்கே வச்சார். என்ன அஜிரத்து யாசின் ஓதலையான்னு வீட்டுக்காரன் வந்து கேட்டான். அஜிரத்து சொன்னார், யாசின் ஓதிட்டுனேன் அப்படின்ட்டார். வீட்டுக்காரன் சொல்கிறான், போங்க அஜிரத்து, குரானை ஓதிட்டு யாசின் ஓதிட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள். அந்த மடையனுக்கு அந்த குரானுக்குள்ளே யாசின் இருக்கிறதே தெரியாது. யாசினுங்கிறது என்னமோ தனி ஒரு வகி மாதிரியும், அது ஏதோ ஒரு தனி ஒரு புத்தகம் மாதிரியும், அதுதான் ஓதப்பட வேண்டியது என்பதை போலவும் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு அறியாமை இஸ்லாமிய சமூகத்தில், இஸ்லாமிய சமூக மக்களுக்கு குரான்டா என்னான்னே தெரியாத அளவுக்கு போய்விட்டது. இந்த பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் எங்களை எதிர்த்து பேசுகிறோம் என்கிற பெயரில் பொதுமக்களிடத்தில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? திருக்குரான் எல்லாம் உங்களுக்கு விளங்காது, திருக்குரானை விளங்க வேண்டுமானால் 1000 கலைகளை படித்து உணர்ந்து அதற்கு பிறகுதான் திருக்குரானை நீங்கள் படிக்க முடியும். திருக்குரானை குளித்து சுத்தமாகி எல்லா நிலைகளிலும் பக்தி பரவசத்தோடு தான் திருக்குரானை நெருங்க வேண்டும் என்றெல்லாம் திருக்குரானை பெரிய ஒரு பூதாகரமான ஒரு காரியமாக காண்பித்தார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? பாமர மக்கள் எல்லாம் திருக்குரானை படித்து மார்க்கத்தை விளங்கினால் மௌலவிகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்பதற்காக திருக்குரானிலிருந்து மக்களை தூரமாக்கினார்கள். ஆனால் மனிதன் மரணித்தால் என்ன செய்வான் தெரியுமா? இதே அஜ்ரத் அந்த மண்ணறைக்கு வெளியே போய் நின்று கொண்டு தல்கீன் ஓதுவான் தலையில. இப்போ மலக்குமார்கள் வருவார்கள். மலக்குமார்கள் வந்து கேட்டால் வேதம் என்ன என்று சொல்வார்கள். வேதம் என்ன என்று கேட்டால் நீ சொல்லு, வேதம் எனக்கு திருக்குரான் சொல்லுமா. உயிரோடு இருக்கும் பொழுது வேதம் எதுன்னு கேட்டா வேதத்தை படிக்காத விளங்காதுங்கிறான். மௌத்தா போய் தல்கீன் ஓதுறான், தலையில போய் உட்கார்ந்துட்டு. இப்போது மலக்குமார்கள் வருவார்கள், வேதம் எது என்று கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் குரான் என்று சொல்லுங்கள். எப்போ? செவிடண்ட போய், காது கேட்காதுண்ட போய். தலைகீழாக, எல்லாம் தலைகீழான மாற்றம். திருக்குரானோடு அதிகம் தொடர்பு வைத்தால் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேரூரில் சொன்னார்கள், திருக்குரானை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வழிதவறவே மாட்டீர்கள் என்றார்கள். நடக்கிற அன்பர்களை பார்க்கிறோம். ஆனால் அரஃபா பேருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார். மதுஹபுகள் என்பது மார்க்கத்துடைய அங்கீகாரமாக இருந்தால், எனக்கு பிறகு ஒரு 69 ஆண்டு காலம் பொறுத்து முதலிலே இமாம் அபூ ஹனீஃபா பிறக்க போகிறார். ஹிஜ்ரி 150 இமாம் ஷாஃபி பிறக்க போகிறார். ஹிஜ்ரி 276 இமாம் மாலிகி பிறக்க போகிறார். அவர்களையெல்லாம் நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். அவர்கள் தான் மார்க்கத்தினுடைய முன்னோடிகள். அவருடைய மதுஹபுகளை சாராதவன் முஸ்லீமே அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்வதற்கு பொருத்தமான இடம் அல்லவா அரஃபாவுடைய இடம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நான் உங்களிடத்தில் 2 விட்டு சொல்கிறேன். அந்த 2 நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாப், இன்னொன்று என்னுடைய நடைமுறை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இஸ்லாமிய சமூக மக்களாகிய நாம் நம்முடைய எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற மார்க்க சட்ட விளக்கங்களை தெரிந்து கொள்கிற ஆதார நூட்கள் திருக்குரானும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீசுகளும் என்பதை நீங்கள் இந்த உரையின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம், பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம், பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்றார்கள். அந்த அமானிதத்தை முறையாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய பொறுப்பின் கீழ் உள்ள
மக்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து மரணித்தால் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நீங்கள் நுகர முடியாது. சொர்க்கத்துடைய வாசம் என்பது 40 ஆண்டு கால தொலைவு தூரம் இருக்கிற மனிதன் கூட நுகருவானாம். அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய வாசம் மகத்துவமானது. அந்த 40 ஆண்டு கால தூரத்தில் இருக்கிற மனிதன் கூட நுகருகிற அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை நீங்கள் நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் குறிப்பாக குடும்பம் என்றால் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய எல்லா வகையான உணவு பழக்க வழக்கத்திற்கு மாறாக உறவினர்களை எல்லாம் விட்டு, வீட்டை விட்டு, ஏன் ஒரு சில நேரங்களிலே ஊர்களை விட்டு கூட உங்களோடு வந்து வாழ்க்கை நடத்துகிற அல்லாஹ்வுடைய அமானிதம் பெண்கள். அந்த பெண்களை அடிப்பதற்கோ, அந்த பெண்களை கேவலமாக நடத்துவதற்கோ, அந்த பெண்களை கேவலமாக பேசுவதற்கோ, அந்த பெண்களை சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக நடத்துவதற்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம். நீங்கள் எல்லாம் அந்த அமானிதம் குறித்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பதில் சொல்லுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறோமா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தை ஒரு பெயரளவில் கூட கொடுக்க முடியாத சமுதாயமாக இருக்கிறது. அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாததை போல வீடுகளிலே நடத்துகிறார்கள். பேசுகிற உரிமை இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல கட்ட காரியம் குறித்து ஏதாவது ஆலோசனை சொல்ல முன் வந்தால் கூட எடுத்தறிந்து பேசுகிறார்கள். ஆலோசனை சொல்லுகிற உரிமை இல்லை. குடும்பத்திற்கே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாக ஒரு தன்னுடைய மனைவியை நடத்துகிறோமே, நியாயமா? அவளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டாமா? இது நம்முடைய அமானிதம் இல்லையா? இந்த அமானிதத்தை பாதுகாத்து மறுமை வரை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்காவிட்டால் இந்த பொறுப்புக்கு யார் பதில் சொல்வது? மிருகத்தை விட கேவலமாக நடத்துகிறோமே, கெட்ட வார்த்தைகளால் பேசுகிறோமே, அடிக்கிறோமே, துன்புறுத்துகிறோமே, இதெல்லாம் நியாயமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம், பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம். வீடுகளிலே சாதாரண அற்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்கள் பெண்களை போட்டு ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு உணவு சமைத்து வரப்படுகிறது. சமைத்து கொண்டு வரப்படுகிற உணவில் ஏதாவது குறை இருந்தால் உடனே பாத்திரத்தோடு எடுத்து வீசுகிறோம். நாமா முஸ்லிம்? நாமா மூமின்? உனக்கு சமைத்து போட வேண்டும் என்கிற அதிகாரம் பெண்ணுக்கே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண் உங்களுக்கு மனைவி, நீங்கள் அந்த பெண்ணுக்கு கணவன், மகர் கொடுத்திருக்கிறீர்கள். இருவருக்கும் உள்ள உரிமையும் கடமையும் என்ன? 2 பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்தலாம், அல்லாஹ்வுடைய செல்வங்களாக திகழ்கிற குழந்தைகளை பெற்றெடுக்கலாம், அவ்வளவுதானே. உங்களுடைய உணவு, உங்களுடைய மனைவியினுடைய உணவு எல்லாம் ஆண்மகனாகிய நாம் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக பெண்கள் இயற்கையாகவே ஒரு குடும்பத்திற்கு திருமணத்தின் மூலம் சென்றால் பெண்கள் இயற்கையாக எப்படி தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள்? எப்பொழுது பார்த்தாலும் அடுப்பங்கரையில இருந்து வகை வகையாக கணவனுக்கு வாய் ருசிக்க ஏதாவது ஒரு உணவு பண்டாரத்தங்களை செய்து கொடுத்தே இருக்க வேண்டும். ஒரு அன்பு தன் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களே முன் வந்து செய்கிறார்கள், கடமை அல்ல. நீ ஒரு சம்பளத்திற்கு ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தி அந்த பெண்ணுக்கும் உனக்கும் சேர்த்து நீ சமையல் செய்ய வேண்டும், அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அந்த பெண் முன் வந்து உனக்கு துவைத்து போடுகிறாள், உனக்கு சமைத்து போடுகிறாள், உனக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாள் என்றால் ஒருபடி அதிகமாக இரக்க குணம் வருவதற்கு பதிலாக காட்டு மீராண்டித்தனம் வந்தால் நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே மூமினாக வாழ முடியுமா? முடியாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள், உங்களுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள். அந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். அந்த பொறுப்பில் நீங்கள் அநீதம் இழைத்திருந்தால், அந்த பொறுப்பில் நீங்கள் நீதி இல்லாமல் நடந்திருந்தால் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நீங்கள் நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அரஃபா பேருரை என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த உரை. மனித சமூகத்திற்கு தேவையான பல படிப்பினைகளை உள்ளடக்கி இருக்கிற உரை. அந்த உரையை, நீண்ட நெடிய உரையை எல்லா ஹதீசுகளிலிருந்தும் படித்து பார்த்து அதில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன போதனைகளை சொன்னாரோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பார்ந்த சோர்களே. அந்த உரையை தொகுத்து இந்த இடத்தில் இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு ஏன் பரிமாறப்படுகிறது? என்ன காரணம்? நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். தவறுகளிலிருந்து களைந்து, பாவங்கள் செய்தால் தௌபா செய்து, தெரியாவிட்டால் தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை சீரமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உரை. ஆகவே எதை நம்முடைய வாழ்வில் நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் கௌசர் என்ற நீர் தடாகத்திற்கு அருகிலே அமர்ந்து நம்மை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து முகமன் கூறி முசாபஹா செய்து அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பேச வேண்டுமானால் நமக்கு அதற்கு தகுதி இருக்க வேண்டும் இல்லையா? சஹாபாக்களை சந்தித்து பேச வேண்டுமானால் நமக்கு அதற்கென்று ஒரு தகுதி அந்தஸ்து இருக்க வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றாமல் நடந்து மார்க்கத்தினுடைய விரோத போக்குகளை கையில கடைபிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த எச்சரித்த காரியங்களை எல்லாம் செய்து மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இபாதத்துகளை எல்லாம் புறக்கணித்து நானும் முஸ்லிம் என்று மறுமை நாளிலே நின்றால் எந்த முகத்தோடு அவர்களை பார்ப்பது? அல்லாஹ் சொல்லுவானே, நபியே அவர்கள் யார் தெரியுமா? உம்முடைய மரணத்திற்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் செய்தார்கள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதையெல்லாம் செய்தார்கள், பெரும்பாவங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்தவன், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை செய்தவன், மார்க்கத்தில் பெரும்பாவங்களில் ஈடுபட்டவன், அவனுக்கும் எவனுக்கும் இந்த நாள் எந்த சம்பந்தம் இல்லை என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வெறுத்து, அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுத்து, அல்லாஹ் அருள் கண் கொண்டு பார்க்காமல், அல்லாஹ் பேசாமல், அல்லாஹ் தூய்மைப்படுத்தாமல் மறுமையிலே நம்மை விட்டுவிட்டா நம்முடைய நிலைமை என்ன அன்பார்ந்த சோர்களே? ஆகவே திருக்குர்ஆனின்படி வாழுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை படியுங்கள், அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை அமையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் இலகுவாக அல்லாஹ் நம்மை அனுப்பி அதிலும் குறிப்பாக நல்லவர்களோடு, சுகதாக்களோடு, சித்திகீன்களோடு, நபிமார்களோடு அல்லாஹ் சுவனத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.